உள்ளிருக்கும் திறமைகள் ஊரார் அறிய காட்டும் விழா. எல்லா மாணவ மாணவியரும் ஏற்ற பணி ஆற்றும் விழா. எல்லா மாணவ மாணவியரும் ஏற்ற பணி ஆற்றும் விழா. ஐயமகற்றும் ஆசிரியர் புகழ் ஒன்று சேர்ந்து பாடும் விழா. ஓதுவிக்கும் பள்ளி பெருமை அவ்வை தமிழால் போற்றும் விழா. இஃது மகிழ்வு அள்ளித்தரும் எங்கள் பள்ளி ஆண்டு விழா. தென் பொதிகையில் தவழ்ந்த மொழி இனிமை காட்டும் இன்ப மொழி. அன்னை தமிழ் மொழியை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். நமது பள்ளியின் 2ஆம் ஆண்டு பள்ளி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழாவிற்கு வருகை தந்து பட்டாம்பூச்சியாய் இவ்விழாவை அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம், தன்னம்பிக்கையின் திறவுகோல் என்ற வரிகளுக்கு பொருந்தி நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வருகை வரிந்துள்ள எம் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் உங்கள் அனைவரையும் வருக வருக என இன்முகத்தோடு உள்ளன்புடன் வரவேற்கிறோம். கல்வி என்பது கடல். அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல, தவம். கல்வி என்பது கடல். அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல, தவம் என்ற பொன்மொழிக்கேற்ப அறிவின் துளிகளை அள்ளி வந்து வகுப்பறை எங்கும் புதுமை செய்கிற அற்புத வித்தகர்கள், அறியாமை இருளை அகற்றும் அறிவு சூரியன்கள் என் பள்ளி ஆசிரியர் பெருமக்களே வருக வருக என வரவேற்கிறோம். நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விருந்து படைக்க தயாராக உள்ள நமது பள்ளியின் துள்ளித் திரியும் புள்ளிமான்களான மாணவ செல்வங்களே, மின்முனி பூச்சிகளே, உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுங்கள். உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். இவ்விழா இனிதே நடைபெற அயராத ஊக்கமுடன் உற்சாகமாய் பாடுபட்ட வாலிப நண்பர்களாம் இளைஞர்களே வருக வருக ஒத்துழைப்பு தருக என வரவேற்கிறோம். உலகில் யாராலும் கொடுக்க முடியாத விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் பெற்றவர் அன்பும் அரவணைப்பும். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்களே வருக 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 என இன்முகத்துடன் வரவேற்கிறோம். வந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழிக்கேற்ப இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் உங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தெரிவிக்கப்படுகிறது. கைதட்டுங்கள், தட்டுங்கள், ஆரவாரம் செய்யுங்கள் நண்பர்களே. அடுத்து எம் பள்ளியினுடைய பெற்றோர் கைதட்டி ஆரவாரம் செய்யுங்கள். எம் பள்ளியினுடைய மேலாண்மை குழுவினுடைய தலைவி அவர்களுக்கு எம் பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்கள் என் பள்ளியினுடைய மேனாள் தலைமை ஆசிரியர் ஆற்றல் இளவரசர் அன்புக்குரிய மாமா சிவகுமார் அவர்களை வரவேற்கும் பொருட்டு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது.
எம் பள்ளியில் பணிபுரிந்து வயது முதிர்வின் காரணமாக பணி ஓய்வு பெற்ற அறிவியல் ஆசிரியை அவர்களை இன்முகத்தோடு வரவேற்று பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறோம். பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இவ்விழா இனிதே நடைபெற பண உதவியும் பொருளுதவியும் செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய கிராம கமிட்டியாளர்கள் ஒவ்வொருவரையும் கௌரவிக்கும் பொருட்டு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறோம். தலைவி அவர்களை கௌரவிக்கும் பொருட்டு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அன்பிற்குரிய எங்கள் கிராம நிர்வாகி சக்திவேல் அவர்களை பாராட்டும் பொருட்டு கௌரவிக்கும் பொருட்டு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இந்த விழா சீரும் சிறப்புமாய் நடைபெற பொருள் உதவி பண உதவி செய்த நமது உறவுகள் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அவர்கள் இங்கு இல்லை என்றால் அவர்கள் உறவினர்கள் வந்து பெற்றுக்கொள்ளும்படி உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக காணா திருமுருகன் அவருக்கு பதிலாக அவருடைய உறவினர் யாராவது வந்து பொன்னாடையை பெற்றுச் செல்லும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ராவணா கார்த்திக் அருள்மொழி அவர்கள் இருந்தால் வந்து பொன்னாடையை பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் இல்லை என்றால் அவர்கள் உறவினர் யாராவது மேடைக்கு வரும். மனோபாலன் மணிகண்டன் அவர்கள் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் இல்லை என்றால் அவர்கள் உறவினர் மேடைக்கு வரும். ஆவண்ணா ஆதிகோபாலன் மளிகைக்கடை அபிராமம் அவர்கள் இல்லை என்றால் அவர்கள் உறவினர் யாராவது வந்து கொண்டாடையை பெற்றுக் கொள்ளும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆனா செந்தூர் பாண்டியன் சன் ஆஃப் வரதராஜன் அவர்களுக்கு பதிலாக அவருடைய உறவினர் யாராவது வந்து பொன்னாடையை பெற்றுக் கொள்ளும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அஜய் அஜய் அருண்கிட்ட கொடுங்க. அருண்கிட்ட இந்த இதையும் கொடுத்துரு. அருண்கிட்ட. அவர்கள் மேடைக்கு வரவும், அவர் இல்லை என்றால் அவருடைய தந்தை இங்கு வரவும். பாலகிருஷ்ணன் சன் ஆஃப் ராமச்சந்திரன், ராமசாமி, கனிமுருகன் சன் ஆஃப் பழனியாண்டி, கண்ணதாசன் சன் ஆஃப் பெரியண்ணன், யோகேஸ்வரன் சன் ஆஃப் சிதம்பரத்தேவர், பிரபு சன் ஆஃப் லோகநாதன், முத்துராமலிங்கம் சன் ஆஃப் முனியசாமி, குமார் சன் ஆஃப் ராமூர்த்தி, திலீப் குமார் சன் ஆஃப் தமிழ்செல்வம், முத்துராமலிங்கம் சன் ஆஃப் சண்முகையா, முருகானந்தம் சன் ஆஃப் தங்கராசு, சிவாஜி சன் ஆஃப் திரிசங்கு, முத்துக்காலை சன் ஆஃப் முனியசாமி, அருண்குமார் சன் ஆஃப் சத்தியமூர்த்தி. உறவுகள், பெயர் வாசித்த உறவுகள் அனைவரும் மேடைக்கு வந்து தங்களது பொன்னாடையை பெற்றுக் கொள்ளும்படி உங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். திலீப் குமார் சன் ஆஃப் தமிழ்செல்வன் அவர்களுக்கு பதிலாக யோகேஸ்வரன் தமிழ்நாடு காவல்துறை சன் ஆஃப் சிதம்பரத்தேவர் அவர்களுக்கு பதிலாக அவருடைய உறவினர் இந்த பொன்னாடையை பெற்றுக் கொள்கிறார். அருண்குமார் சன் ஆஃப் சத்தியமூர்த்தி நாம் தமிழர் கட்சி பரமக்குடி சட்டமன்ற தொகுதி பிரதிநிதி. கனிமுருகன் சன் ஆஃப் பழனியாண்டி அவர்களுக்கு பதிலாக அவருடைய உறவினர் பொன்னாடையை பெற்றுக் கொள்கிறார். கண்ணதாசன் சன் ஆஃப் பெரியண்ணத்தேவர் அவர்களுக்கு பதிலாக அவருடைய மகன் இந்த பொன்னாடையை பெற்றுக் கொள்கின்றார். சிவாஜி சன் ஆஃப் திரிசங்கு தேவர் அவருக்கு பதிலாக அவருடைய உறவினர் இந்த பொன்னாடையை பெற்றுக் கொள்கின்றார். ராவண்ணா குமார் சன் ஆஃப் ராமூர்த்தி அவர்கள் பதிலாக அவருடைய புதல்வர் இந்த பொன்னாடை பெற்றுக் கொள்கிறார். நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாக இருக்கிறது. அனைத்து உறவுகளும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து தரும்படி உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சுந்தரபாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் 2002ஆம் ஆண்டிலிருந்து 2012ஆம் ஆண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் 8000 ரூபாய் நன்கொடை அளித்து பேருதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2012-14ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சார்பாக ஒரு 3000 ரூபாய் நன்கொடை அளித்து உதவி செய்து இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொள்கின்றோம். முன்னாள் மாணவரும் தற்போது ஐடி துறையில் பணியாற்றி வரும் அன்பு மகன் தங்கத்துறை சன் ஆஃப் தர்மலிங்க தேவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பேருதவியாக 10,000 ரூபாய் வழங்கி பேருதவி செய்திருக்கிறார்கள். அவருக்கு
நமது பள்ளியின் சார்பாகவும் நமது செய்யாமங்கலம் தேவர் இளைஞர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது மேலக்குடுமலூர் ஊராட்சி மன்ற தலைவர் அன்புமிகு மகன் கானா சரவணன், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு நமது பள்ளிக்கு ஒரு 5000 ரூபாய் நன்கொடை அளித்து கௌரவித்திருக்கின்றார். அவருக்கு நமது பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என் பள்ளியினுடைய மேனாள் தலைமை ஆசிரியர் அவர்களை கௌரவிக்க என் பள்ளியின் சென்றாண்டு படித்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அன்போடு அழைக்கிறேன். இருங்கப்பா திரும்பி பார்க்கணும். எடுக்கிறேன் கேளுவா. தெரியுங்கடா. கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள். பணி நிறைவு பெற்ற ஆசிரியை கௌரவிக்கும் பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. என் காலுக்கு சிறந்தேற்ற உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் காலமாடும் ஐயா கடனைகள் வெல்லும் வரைக்கும் நீ உண்டோடு என்ற இல்லை இல்லை என்ற சுமையாடிய பாதம் இது நீ காத்து வருவோம். கௌரவிக்கப்படுகிறது. மாணவர்கள் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. நமது பள்ளியின் கணித ஆசிரியை அவர்களுக்கு தற்போது பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது பள்ளி மாணவர்கள் சார்பாக. ஊராட்சி ஒன்றிய பள்ளியின் உதவி ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. என் பள்ளியின் ஆங்கில ஆசிரியை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆங்கில ஆசிரியர் அவர்களை கௌரவப்படுத்த அன்போடு மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். படுத்துகிறார்கள். மாணவர்கள் சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது. பூமிக்கு வணக்கம். அறிவியல் ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பள்ளியின் அறிவியல் ஆசிரியை, ஓய்வு பெற்ற அறிவியல் ஆசிரியை
இருந்தா ஓய்வு பெற்ற அறிவியல் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வச்சு கூத்து பார்க்கணுங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கணும் தந்த பாட்டுக்குங்க வணக்கம். நான் பறை கொத்த தோடு தந்த மாட்டுக்குந்தான் வணக்கம். வணக்கம் வணக்கம். தேவர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது பள்ளி மாணவர்கள் சார்பாக. குடியரசு தின விழாவில் அன்று ஆசிய பெருமக்கள் கோரிக்கையை ஏற்று இந்த 2025ஆம் ஆண்டு தங்களால் ஏதாவது முடிந்த உதவிகள் செய்யுமாறு ஆசிரியர் பெருமக்கள் கேட்டுக்கொண்டனர். அந்த கோரிக்கையை ஏற்று நமது அறம் சேவரும் குரூப் தளத்தில் பதிவிட்ட காரணத்தின் நிகழ்ச்சியாக இன்று 52,255 ரூபா நமது ஊர் மக்கள் 56,285 ரூபா நமது ஊர் மக்கள் வெளியூர்ல இருந்து அனைவருமே நன்கொடை வழங்கியுள்ளனர். கற்கை நின்றே கற்க நின்றே பிச்சை புகினும் கற்க நின்றே என்ற பழைய காலத்துக்கு இப்போது எந்த மாணவி செல்வங்கள் படிப்பதற்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் இந்த கிராமமும் இந்த இப்போ உள்ள இளைஞர்களும் முடிந்த அளவு உங்களுக்கு உதவி செய்யும். அதாவது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற அந்த காலங்களில் இருந்தது போக இப்போ பெண்கள் தான் இந்த காலத்தில் முன்னேறி வருகின்றனர். அதற்கு எடுத்துக்காட்டாக ஆசிரியர் பெருமக்கள் நான் சொல்றேன். இந்த மாணவ காலங்களே வசந்த காலம் மாணவ காலம் தான். இந்த மாணவ காலத்துல இந்த மாணவ பருவங்கள் ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இக்கட்டான சூழ்நிலை காலமும் இந்த மாணவ பருவம் தான். இந்த மாணவ பருவத்தை நம்ம அறிவுபூர்வமாகவும் தெளிவாகவும் பயன்படுத்தினா எதிர்வரும் 40 வருஷ காலம் உங்க பெற்றோர்களையும் சுமக்கலாம். அதற்கு முக்கிய காரணம் கல்வி தான். கல்வியே ஆக சிறந்தது. காலம் பொன் போன்றது. இப்போ பொண்ணெலாம் எப்போ வேண்டாலும் போனாலும் வாங்கிக்கலாம். ஆனால் காலம் இப்போ உயிர் போன்றது, போனால் திரும்பாது. அதனால் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இந்த வரி வசூல் செய்த சித்தப்பா பாலு அவர்களுக்கு பொன்னடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம். பெருமை வாய்ந்த சிறப்பு மிகு இப்பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழாவிற்கு வருகை தந்து முன்னிலை வைக்கும் வாழ்த்துதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு துரைராசு தேவர் மற்றும் மேனாள் ஊராட்சி மன்ற தலைவர் லயன் சரவணன் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்கள், அறிவுச்சுடரான எங்கள் பள்ளி மாணவ செல்வங்களே, கடல் குளித்து ஒளிபரப்பும் கதிரவன் போல் பூவின் மடல் விரித்து மனம் கமலும் பெற்றோர்களே, உறவுகளே, தன்னலம் பேணாது பிறநலம் காணும் சிங்கங்களே, இளைஞர் தங்கங்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று பள்ளியின் ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். இப்பள்ளி 2014ஆம் ஆண்டு முதல் அரசு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு இன்று வரை 15 ஆண்டுகளாக செயல்படுகிறது. பள்ளி தொடங்கிய தொடக்க காலத்தில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை 62 மாணவர்களுடன் 11 ஆசிரியர் அலுவலக பணியாளர்கள் பணிபுரிந்தனர். தற்போது இவ்வாண்டு இப்பள்ளியில் மொத்தம் 40 மாணவர்களும் 6 ஆசிரியர் பெருமக்களும் பணிபுரிந்து வருகின்றனர். காண மயிலாட கல்வி வந்து என் மேலாட, ஆசிரியர்கள் புகழ் கொண்டாட, நான் இங்கு கற்றலில் மேம்பட என்ற வரிகளுக்கு ஏற்ப சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 10 மாணவர்களில் 9 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று 91% தேர்ச்சி அடைந்தனர். தோல்வியுற்ற ஒரு மாணவர்கள் மீண்டும் அரசு துணை பொதுத் தேர்வில் அதிலே தேர்ச்சி பெற்றுள்ளார். ஆக மொத்தம் சென்ற ஆண்டு படித்த அனைவருமே 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள் மாணவர்களே.
ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற ஐயன் வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க பள்ளி 10ஆம் வகுப்பு படித்த மாணவி அபிநயா ஸ்ரீ கலை திருவிழா போட்டியில் கலந்து கொண்டு தன் தனித்திறமையால் முதுகுளத்தூர் வட்டார அளவில் முதலிடம் பெற்று ராமநாதபுரம் மாவட்ட போட்டியில் முதலிடம் பெற்று மாநில அளவிலான போட்டி பொள்ளாச்சியில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு நம் பள்ளிக்கும் பெற்றோருக்கும் இவ்வூருக்கும் பெருமை சேர்த்தார். சொல்லல்வல்லன் சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அறிவு என்ற கூற்றுப்படி தடகள போட்டியில் 100 மீட்டர் ஓட்டப் போட்டியில் சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த எஸ். நிவாஸ் என்ற மாணவன் வட்டார அளவில் முதலிடம் பெற்று மாவட்ட போட்டிக்கு தேர்வானார். அதே போல 800 மீட்டர் ஓட்ட போட்டியில் கோதீஸ்வரன் வட்டார அளவில் முதலிடம் பெற்று மாவட்ட போட்டிக்கு தேர்வானார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றார் போல் கற்றலில் மாதந்தோறும் அடைவுத் தேர்வுகள் நடத்தப்பட்டு கற்றலில் பின்தங்கிய மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பயிற்சி கொடுத்து தேர்வுகள் நடத்தப்பட்டு கற்றலில் அடைவை மேம்படுத்த கற்றலில் இனிமை செயல்பாடு நடத்தப்படுகிறது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பதற்கேற்ப வாட்டுப் போட்டியில் சென்ற ஆண்டில் 10ஆம் வகுப்பு படித்த இன்னிசை இளவல் நாட்டுப்புற பாடல் நாயகன் முருகதாஸ் பாட்டுப் போட்டியில் வட்டார மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று வெற்றி பெற்றார். மாநில போட்டிக்கும் தேர்வு செய்யப்பட்டார். யான் பெற்ற கல்வி பெருகை இவ்வையகம் தன்னலம் போற்றாது மாணவர் நலனில் அக்கறை கொண்ட எம் பள்ளி சமூக அறிவியல் பாட பயிற்றுனரின் தீவிர முயற்சியினால் கடந்த ஆண்டும் சென்றாண்டும் அரசு பொதுத் தேர்வில் 2 மாணவர்கள் சமூக அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று அவ்வாசிரியரை புகழோங்க செய்தனர். தொழில்நுட்ப கணினி ஆய்வகம் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகம் மூலம் சிறார் திரைப்படங்கள் காட்டப்பட்டு 6 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உற்சாகம் அடைகின்றனர். கல்வி இடையில்லாமல் தொடர்ந்து கட்டிட வேலைவாய்ப்புகள் பெற உயர்கல்வி வழிகாட்டி குறும்படம் மூலம் மாணவர்களுக்கு உற்சாகம் அடைகின்றனர். குறும்படம் மூலம் விளக்கம் அளிக்கப்படுகிறது. மன்ற செயல்பாடுகளாக தமிழ் மன்றத்தின் மூலம் எழுத்துக்களை முறைமாறி கொடுத்து புதிய சொல்லை கண்டுபிடி சொற்களை உருவாக்குவோம் என்ற செயல்களின் மூலமாக மாணவர்கள் புதிய சொற்களை உருவாக்கி பயனடைகின்றனர். ஆங்கில ஆய்வகம் மூலம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், ரீடிங், ப்ரொனன்சியேஷன் பயிற்சி உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் மூலம் குறும்பட விளக்கம் செய்து காட்டப்படுகிறது. கணித மன்றத்தில் புதிர் கணக்குகள் மூலம் இனிமை சேர்க்கின்றனர். அறிவியல் ஆய்வகம் மூலம் பரிசோதனை செய்து காட்டப்படுகிறது. வானவில் மன்றம் மூலம் அறிவியல் செயல்முறை பயிற்சி அளிக்கப்படுகிறது. தொன்மை பாதுகாப்பு மன்றம் மூலம் அறிவியல் பாட செயல்களில் கற்றலில் இன்மை அடைகின்றனர். கல்வி இணை செயல்பாடுகளான சாரணர் இயக்கம், இளம் செஞ்சிலுவை சங்கம் மாணவர்கள் பள்ளிகளில் மரக்கன்று நட்டு பராமரிக்கின்றனர். காய்கறி தோட்டம் அமைத்து பாதுகாக்கின்றனர். உங்கள் முன்னாடி இந்த மேடைக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாடல்ஸ் ஒரு அட்டை படத்தை வைத்து இந்த பள்ளியின் மாடல் ஜேஆர்சி மாணவர்களால் உருவாக்கப்பட்டது. நாங்கள் இங்கே இன்ஜினியரை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், கட்டட பொறியாளர்கள் வல்லுநர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பார்த்தார்கள். செயல் மூலம் இந்த மாதிரி படத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் எம் பள்ளி ஜேஆர்சி மாணவர்கள். 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்எம்எஸ் தேர்வு மற்றும் SITP தேர்வு மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு சுகாதாரமான கழிப்பறை, சுத்திகரிக்கப்பட்ட RO வாட்டர், குடிநீர் வசதி
செய்து தரப்படுகிறது. கணினி ஆய்வகம் மூலம் 10 கணிப்பொறி வாயிலாக தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. அரசு வழங்கும் அனைத்து நலத்திட்டங்களும் பெற்று மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பணி செய்வது பகட்டுக்காக அல்ல, ஏதோ ஒன்று நம்மால் பிறருக்கு பலன் கிடைக்க வேண்டும், நமக்கும் நன்மை கிடைக்க வேண்டும். இதனால் இறைவனிடம் நற்பெயர் நமக்கு கிடைக்கும். வெள்ளத்தால் அழியாதது, வெண்கனலில் வேகாதது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாத செல்வம் கல்வி செல்வம். அதை வளர்க்கும் இடமே நம் பள்ளிக்கூடம். தங்கள் பிள்ளைகளை சேர்ப்பீர், பெருமை அடைவீர் என்று கூறிக்கொண்டு இந்த ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.